விவசாய கிராமங்கள் நிறைந்த திருவாடனை சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாய பெருமக்களே, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நேதாஜி பசும்பொன் தேவர் திருமகனார் உருவாக்கிய பார்வர்ட் பிளாக் கட்சியின் வேட்பாளராக சிங்கம் சின்னத்தில் போட்டியிடும் சுரேஷ் காசினிவேந்தன் பேசுகிறேன். கடந்த ஒரு வார காலமாக இந்த தொகுதியின் கிராம பகுதி மக்களை நேரில் சந்தித்ததில் பிரதான பிரச்சனையாக குடிநீர் தட்டுப்பாடு, சாலை வசதி, தடையில்லா சீரான மின்சார வசதி போன்ற பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இந்த திருவாடனை தொகுதி சுமார் 30 வருடம் பின்தங்கிய நிலையில் உள்ளது. இதற்கு காரணம் மனிதாபிமானம் இல்லாத, மக்களுக்கு தொண்டு செய்ய மனமில்லாத திருவாடனை சட்டமன்ற உறுப்பினர்களே காரணம். பாரம்பரிய கௌரவத்திற்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவி வாக்குக்கு பணம் கொடுத்து எளிதில் வென்றுவிடலாம் என்று செல்வ செருக்கில் தொகுதி மக்கள் எளிதில் பார்க்க முடியாத, அணுக முடியாத கை சின்னத்தில் நிற்கின்ற காங்கிரஸ் வேட்பாளர் ஒருபுறமும், மதத்தை சொல்லி மக்களிடையே பிரிவை உண்டு பண்ணுகின்ற மதவாத பிஜேபியினுடைய கூட்டணியில் சின்னம்மாவிற்கு துரோகம் செய்த துரோக கூடாரத்திற்கு தலைமை வகிக்கின்ற எடப்பாடி கும்பலின் வேட்பாளர் ஒருபுறமும், இந்த இரு வேட்பாளர்களுக்கு மத்தியில் அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி அப்பாவியாய் தவிக்கின்ற திருவாடனை சட்டமன்ற மக்களை நினைத்து மிகவும் வேதனை அடைகிறோம். உணர்ச்சியும் பிரியமும் கள்ளங்கபடமற்ற மனம் கொண்ட வாக்காளர் பெருமக்களே,